வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னு. ஸோ இன்னைக்கு வந்து மிட் கேப்போட எக்ஸ்பைரி. ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன் கைஸ். சாட்டர்டே நான் பப்ளிஷ் பண்ண என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க கைஸ். செம்மையான ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கைஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது. என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் லாஸ்ட் லைக் 3 months நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் இங்கே செம்மையாக நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு சின்னதாக நான் 150 குவான்டிட்டிஸ் நான் இங்கே பை பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. பட் இங்கே பை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் கைஸ் என்ன போகுதுன்னு. Okay, 500, 700 கிட்ட loss. Okay, 800. Okay, இங்க வந்து நான் சின்னதா ஸ்டாப் லாஸ் இங்க வைக்க போறேன் guys. Okay, just ஒரு 7 points, 7 to 8 points நான் ஸ்டாப் லாஸ் வச்சிட்டேன் guys. Okay guys, நான் எக்ஸிட் பண்ண போறேன் இப்போ. Okay, நல்ல மூமெண்ட். 600 நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். 800 சம்திங் லாஸ்ல இருந்து. ஓகே, 1000 கிட்ட நம்ம ப்ராஃபிட். 1400, 1600. ஓகே, 1400 திருப்பி. ஓகே, 1200, 1400 திருப்பி, 1200. ஃப்ளக்சுவேஷன் நிறைய ஜாஸ்தி இருக்கு கைஸ் இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து லைக் பேங்க் நிஃப்டியோட 51,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது கைஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் எக்ஸிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ மூமெண்ட்டும் இப்போ ஷோ ஆகலை. இப்போது இந்த கேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இன்கேஸ் இது கீழே ரொம்ப கீழே வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இது அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இங்கே பார்க்கலாம் கைஸ். ஓகே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் ஓகே, -124 rupees. ஓகே, நோ இஷ்யூஸ். பார்க்கலாம் கைஸ். நம்மளோட செட்டப் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு இப்போது. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு செட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் திருப்பி இங்கே புல்லிஷ். ஏன்னா இங்கே வந்து ஒரு புல்லிஷ் வந்து எனக்கு சைன் இருக்குது. லைக் டில் 51,500 எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இங்கே கண்டிப்பாக போகணுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் இருக்கேன் இப்போது. ஸோ பார்க்கலாம் கைஸ் இங்கே. ஓகே, ஸோ -124 இருந்துச்சு இப்போது. ஓகே, மைனஸில் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகே, 1400 திருப்பி. ஓகே, இந்த ட்ரேட் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஓகே, 1400லேருந்து திருப்பி 1000 கிட்ட, 1200 கிட்ட வந்துட்டோம். ஓகே, 1300. ஓகே, 1000. ஓகே, இதுக்கப்புறமா இது மூமெண்ட்ஸ் ஆகலை. ஸோ ஐ திங்க் ஐ நீட் டு கேன்சல். இன்னும் ஒரு 2 minutes இருக்குது. 5 minute கேண்டில் க்ளோஸ் ஆகுதுக்கு. இது மட்டும் இந்த கேண்டில் மூவ்மெண்ட் ஆகல சுத்தமாக. ஸோ ரிஸ்கில் இருக்குது. ஓகே, நான் எக்ஸிட் பண்ணுறேன் கைஸ். இப்போ சம்திங் -124 இருந்தோம். இப்போ வந்து நம்ம 785 rupees ப்ராஃபிட்டில் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லைக் 17 rupees. இது சின்ன ட்ரேட் பண்ணேன். இது நோ இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் இங்கே வந்து 558 rupees நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். டோட்டல் வந்து 578 ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போது எக்ஸிட் பண்ணோன்னே கொஞ்சம் மூமெண்டம் நல்லா காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு பிரிக் பார் ஒன்று கேண்டில் இருக்குது. ஸோ மிட் கேப்பில் ஒரு ஓகே இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கே பேங்க் நிஃப்டியோட பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து எனக்கு லைக் என்னோட ஸ்ட்ராட்டஜி படியாக இங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துருக்கு, புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஸோ புல்லிஷ் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, நம்ம இங்கே 281 சம்திங் நான் பை பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட, நம்ம இப்போது 10 பாயிண்ட்ஸ் கிட்ட தான், லைக் 9 பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ பார்க்கலாம் கைஸ். இது வந்து சம்திங் 10 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் அது. ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் சும்மா பார்க்கலாம் கைஸ். எனக்கு இங்கே கான்ஃபிடன்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ பார்க்கலாம் இது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டோல்ச்சியாக பிளான். ஏன்னா இது வந்து 51,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால தான் நான் இங்கே அவ்வளோவா நான் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் நான் எதுவுமே பை பண்ணல.
பார்த்தீங்கன்னா 281 நம்ம என்ட்ரி 288 நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் 150 குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கோம் கைஸ். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் 281 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் கைஸ், இது வந்து சம்திங் 287 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் கைஸ், இந்த ட்ரேட் வந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் ஆஸ் பர் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ மிட் கேப் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிருக்கு. ஓகே கைஸ், இந்த ட்ரேட் பாருங்க கைஸ், நல்லா போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் அனலைசஸ் பர்பஸ் தான் கைஸ். நான் எதுவுமே பை பண்ணல, இந்த ட்ரேட் எதுவுமே பை பண்ணல, ஜஸ்ட் அனலைசஸ் பர்பஸ் தான். ஸோ நம்ம 281 நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து 30 பாயிண்ட்ஸ்னால் எங்கே வரும்னா சம்திங் 318 கிட்ட வரும். அது பார்க்கலாம். ஸோ மிட் கேப்பில் எனக்கு எதுவுமே இன்னும் ட்ரேட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா ரெண்டுமே கால் அண்ட் புட்ஸாக ரெண்டுமே சேம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ், பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பட் இங்கே வந்து நம்ம சின்ன லைக் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 272 நம்ம ஸ்டாப் லாஸ், ஜஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் கைஸ். பட் நம்மளோட டார்கெட் வந்து இட்ஸ் லைக் 30 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட். ஓகே கைஸ், 30 points, it should come around 318 320 கிட்ட வரணும். அதை பார்க்கலாம் கைஸ். as per our strategy இது மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து 30 பாயிண்ட்ஸ் அண்ட் 311 312 தான் வருது. பார்க்கலாம் இந்த ட்ரேட் வந்து இந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். ஜஸ்ட் இன்னைக்கு லைக் இந்த ட்ரேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் 2 ட்ரேட் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இது வந்து லைக் நீங்கள் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் லைக் அவாய்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவாய்ட் பண்ணிவிடும், அது ஆட்டோமேட்டிக்காக இது அவாய்ட் பண்ணிவிடும். ஓகே கைஸ், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்போது லைக் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் இது ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் எண்டுக்கு பண்ணிடுங்க கைஸ், டே எண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். இன்கேஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க கைஸ், அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். பர் டே வந்து 2 தான் எடுக்கணும். ஓகே, ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து 2 தான் ஆகும் கைஸ். 2 மேக்ஸிமம் வந்து 4 ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் ஆகும் அது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் ஃபவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ஏன்னா நம்ம இது வந்து நிறைய ட்ரேட் பண்ணி நம்ம ப்ரோக்கேஜ் சார்ஜஸ் தான் ஜாஸ்தி போகும் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து மினிமம் ட்ரேட் நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஸோ பாருங்க கைஸ், இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே இப்போ பாருங்கள் செம்மைய மூவ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து 318 கிட்ட நம்ம போயிருக்கு. 312 தான் நம்ம டார்கெட், பட் 322 இப்போ போயிட்டே இருக்கு. சூப்பரான மூவ், நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் ஆஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிக் தம்ஸ் அப். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க கைஸ் என்னோட வீடியோ அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாருங்க சூப்பரான மூவ் கைஸ். இது வந்து மோர் தென் 50-60 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. பாருங்க சரியான மூவ் வந்திருக்கு நமக்கு. இப்போ ஜஸ்ட் இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். பட் டார்கெட் பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய டார்கெட் வந்து நமக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு பாருங்க கைஸ். ஸோ இது வந்து லைக் மோர் தென் இட்ஸ் லைக் 80 பாயிண்ட்ஸ் சம்திங். 80 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், பார்க்கலாம் இது எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பாருங்க கைஸ். 86 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் அது. பட் இங்கே வந்து எனக்கு லைக் 51,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணல இது, பட் நான் பண்ணியிருந்தா செம்மையான மூவ் வந்திருக்கும். ஸோ இது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜின்னு சர்ச் பண்ணி பாருங்க கைஸ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேங்க. ஓகே, இங்கே சின்னதாக ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. நான் குயிக்காக எக்ஸிட் பண்ண போகிறேன் இப்போது.
ஓகே கைஸ், நான் இப்போ எக்ஸிட் பண்ண போகிறேன். 4000 கிட்ட வந்துச்சு, பட் நான் 4600 ஐ திங்க் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இது வந்து ஓகே 4600 வந்துச்சு, நான் அதுக்குள்ளே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போது 2800 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே ஓகே பார்த்தீங்க கைஸ், சம்திங் மோர் தென் இது வந்து மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா சரியான மூமெண்டம் கைஸ் இது. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, உங்கள் கிராஃப் இந்த மாதிரி லைக் கிராஃப் எடுத்துகிட்டு ஓகே சார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நாளைக்கு நேற்று எப்படி இருந்துச்சுன்னு லைக் ப்ரீவியஸ் டே எப்படி இருந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ என்னோட அந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன், நான் எப்போ பை பண்ணுறேன், ஸோ வாட் டைப் ஆஃப் கேண்டலில் நான் பை பண்ணுறேன், எவ்வளோ பாயிண்ட்ஸ் லைக் நான் கேப்சர் பண்ண போகிறேன்னா லைக் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அதில். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி. ஓகே, ஸோ பாருங்க, இது வந்து மோர் தென் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இது, ஓகே 144 பாயிண்ட்ஸ் கைஸ். சரியான மூவ் கைஸ், இது நம்ம சரியான மூவ் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சரியான மூவ் இது. ஸோ 51,250லேருந்து 51,650 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. ஸோ சரியான மூமெண்ட் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ப்ராஃபிட் வந்து 2800 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் நான் டெய்லி போடுவேன். அனலைசஸ் வீடியோ கூட நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ், அனலைசஸ் வீடியோ. ஓகே, ப்ளஸ் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் வாட் டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வேணும்னு. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணுறேன்னா அது. ஓகே சார், எனக்கு என்ன மோட்டோனா லைக் எனக்கு லைக் எனக்கு ட்ரேடர்னா பெஸ்ட் ட்ரேடர்ஸ் எனக்கு பில்ட் பண்ணணும். ஸோ உங்களும் எனக்கு லைக் பெஸ்ட் ட்ரேடர்ஸாக நான் பில்ட் பண்ணணும். ஓகே, ட்ரேடிங் வந்து லைக் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், பட் இது வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா செம்மையான ஜாப் இது. ஓகே, ஸோ இது வந்து லைக் பிஸ்னஸ் மாதிரி தான் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் பிஸ்னஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். இது வந்து லைக் லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும். ஓகே, ஸோ பட் நம்ம லாஸ் வந்து மினிமமாக பண்ணால் நம்ம ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் லைக் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, பட் நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்ம லைக் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிட்டு ஓகே டார்கெட் வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே இருப்போம்னா. ஓகே, ஸோ லைக் ஸ்டாப் லாஸ் வந்து லைக் லாஸ் வந்து மினிமம் இருக்கணும், ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சூப்பரான மூவ் கைஸ். ஜஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணி சூப்பரான மூவ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இப்போது இன்னைக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கேல்பர்ஸ்க்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் கைஸ். நிறைய நான் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இந்த தன் ஆப் வந்து எனக்கு ரொம்ப ஐ லைக் திஸ் ஆப் பிகாஸ் இது வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் வந்து சரியான ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஹேங் எதுவுமே ஆகாது. பெஸ்ட் ஃபார் ஸ்கேல்பர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த டன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதுவும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ பாருங்க கைஸ், இன்னும் இது போயிட்டு இருக்கு கைஸ். இன்னும் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்கே 144 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். இதை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தா செம்மையான ஒரு ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம புல் பேக் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு லைக் இட்ஸ் நாட்
குட் மார்க்கெட். கண்டிப்பாக ஒரு புல் பேக் வேணும். அது புல் பேக் வந்தால் தான் நம்ம ஒரு குட் மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன் கைஸ், நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இங்கே வந்து ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். என்னோடய மிட் கேப் மிட் கேப் ப்ளஸ் என்னோடய செட்டப் எனக்கு சரியான செட்டப் எனக்கு வந்துச்சு எனக்கு. ஸோ அதில் 62 சம்திங் பை பண்ணேன் அண்ட் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 10-12 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இது வந்து சரியான திருப்பி 52 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் இங்கே வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இது மோர் தென் 52 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3416 ருபீஸ் கைஸ். சரியான மூவ் வந்துருக்கு. எக்ஸாக்ட்லி நான் என்னோடய செட்டப் அப்படி வந்துச்சு ஒரு கேண்டில். ஸோ அது கேண்டில் பை பண்ணி கரெக்டாக செட்டப்பில் பை பண்ணேன். எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் 3416 ருபீஸ் நம்ம டோட்டல் ப்ராஃபிட் இன்னைக்கு. Okay guys, so if you like this video, do subscribe to my channel and like my video guys. Okay, thank you guys for watching my video.